லைபீரியா நாட்டிலிருந்து சரக்கு கப்பல் ஒன்று கேரள மாநிலம் விழிஞம் துறைமுகத்திற்கு வந்திருக்கிறது. அந்த கப்பலானது விழிஞம் துறைமுகத்திலிருந்து கேரள மாநிலம் கொச்சி துறைமுகத்திற்கு சென்று கொண்டிருந்த போது, கொச்சி துறைமுகத்திலிருந்து 30 நிமிட தூரத்தில் இருந்தபொழுது அந்த கப்பலானது கடலில் மூழ்கி விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. அந்த கப்பலில் 24 பேர்கள் பயணம் செய்திருக்கிறார்கள். அதில் 9 பேர்கள் மட்டும் தற்போது மீட்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் இருந்த கண்டெய்னர்களும் கடலில் மூழ்கி இருக்கிறது. அதில் ரசாயன கலவை கலந்த அதில் ஏற்றி வந்ததாக கூறப்படுகிறது. கடலில் விழுந்த கண்டெய்னர்களில் வேகம் கலந்த ரசாயன எண்ணெய் மற்றும் கடல் எரிவாயு எண்ணெய் இருந்த கண்டெய்னர்கள் கடலில் விழுந்ததாக கூறப்படுகிறது. இது கடல் உயிரினங்கள் மட்டுமல்ல, கடல் சுற்றுச்சூழலையும் மிகவும் பாதிப்பதாக இருக்கக்கூடும். எனவே உடனடியாக இந்த கண்டெய்னர்களை அப்புறப்படுத்த வேண்டும். கரையில் உறங்கும் கண்டெய்னர்கள் அருகில் யாரும் செல்ல வேண்டாம் என்றும் கூறப்படுகிறது. இந்திய கடலோர காவல்படையினர் உடனடியாக இதில் முயற்சி செஞ்சு இந்த கண்டெய்னர்களை மீட்டெடுக்க வேண்டும். அதில் உள்ள ரசாயன கலவை கடலில் கலக்காதவாறு உடனடியாக இந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். இது பெரும் ஆபத்தை விளைவிக்கக்கூடும் என்றும் மக்கள் அஞ்சுகிறார்கள்.